மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் டெல்லியிலிருந்து நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பாஜக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? 5 கேபினெட் ரேங்க் போஸ்டாவது மினிமம் கேட்குறாங்க. 2 பார்ட்டில இருந்து மட்டுமே சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க. கடந்த காலங்களில் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு தான் சந்திரபாபு நாயுடு இதுலேருந்து வெளியிலே போனார், கூட்டணியிலிருந்து வெளில போனார். இப்போ அந்த நிபந்தனையை பாஜக ஏற்குமா? ஏற்கும், கண்டிப்பாக ஏற்கும். காரணம், இந்த 290 சீட் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு, அவங்க கூட்டணிக்கு. ஏற்கனவே இது ப்ரீ போல் அலையன்ஸ் வேற. இது முதல்ல அடுத்த மாதிரி வரா மாதிரி இல்லை. அதாவது இப்பொழுது தேர்தலில் போட்டியிட்டது நரேந்திர மோடி, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மூவரும் சேர்ந்து போட்டதுனால தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி அதனால் நன்றாக ஆட்சி பெறும். ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் 7 வருடம் கூட்டணி ஆட்சி தான் நடத்தியிருந்தார். அது திமுகவும் பங்கேற்றிருந்தது. முரசொலி மாறன் மந்திரியாக இருந்தார், டிஆர் பாலு மந்திரியாக இருந்தார் என்பது தங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திற்குமே சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற நாங்கள் ஸ்டேட்டஸே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பிரஸ் மீட்ல கிளாரிஃபை பண்ணாங்க. இப்போ அதே சிறப்பு அந்தஸ்தை நிதிஷ்குமாரும் கேட்குறாரு, ஸ்பெஷல் பேக்கேஜை சந்திரபாபு நாயுடு கேட்குறாங்க. ஸோ எல்லா வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கா? காம்ப்ரமைஸ் கிடையாது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த விவாதங்களை அப்பொழுது நடத்துகிறது. காம்ப்ரமைஸ் சொல்ல முடியாது. அதுக்காக அப்ப காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் பண்றாங்களா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஈடுபட்டு இருந்தவங்களை திருப்பி மந்திரி சபையில் சேர்த்தினார் மு.க. ஸ்டாலினுடைய, அதாவது சாரி, 2-3 மந்திரிகள் இருந்தாங்களா, அப்போ அதெல்லாம் மன்மோகன் சிங் காம்ப்ரமைஸ் பண்ணாரு. அப்படி சொல்ல முடியாது. சிறப்பு சம்பந்தப்பட்டதை எப்படி சொல்றீங்க? எந்த கோர்ட் அவரை கன்விக்ட் பண்ணுச்சு? அதெல்லாம் விட்டுருங்க. இல்ல இல்ல, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, கன்விக்ட் பண்ணவங்கள கேபினெட்ல யார் சேர்த்தது, எந்த கோர்ட் அவங்கள கன்விக்ட் பண்ணுச்சு? மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் சுப்பலட்சுமி ஜெகதீஷன் இருந்தது ஒரு வழக்காக. அது என்ன? சரி, அப்படி விமர்சனம் பண்ணா சுப்பிரமணிய சுவாமியே கவுண்டர்ல எடுத்துக்கணும், நாம எடுத்துக்கலாம். அது வேற விஷயம். அது பிரதமருடைய, அது பாஜகவும் கேபினெட் ரேங்க் கொடுத்து வச்சிருந்தீங்க. அவர் சுப்பிரமணிய சுவாமியுடைய இச்சை தான். ஆக மொத்தம் இன்று மிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பிரதமருடன் பேசி ஆகிவிட்டது. ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஆட்சி தங்களுடைய செய்தி போன்று இன்றே அழைப்புதல் கேட்டு நாளை மறுநாள் 8ஆம் தேதி சாயங்காலம் இங்கே ஸ்வேரிங் இன் செரமனி இருக்கும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஆட்சியில் நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. ப்ரீ போல் அலையன்ஸாக இருப்பதனால்தான் கண்டிப்பாக செய்வார்கள். காம்ப்ரமைஸ் யாரும் பண்ணிக்கிறீங்க. உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜகோபால்.